திட்டம் போட்டு திருடிய கும்பல். 1.5 கோடி நகைகள் அபேஸ். துப்பாக்கி முனையில் துணிகரம். ஆவடியை அடுத்த முத்தாபுதுப்பேட்டையில் இருக்கிற ஒரு அடகு கடையில் துப்பாக்கி முனையில் உரிமையாளரை கட்டி போட்டு 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. முத்தாபுதுப்பேட்டை எல்லையம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற பேர்ல நகை கடையும் அடகு கடையும் நடத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு மதியம் வழக்கம் போல கடையில் பிரகாஷ் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ கடையில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று திடீர்னு அடகு கடைக்குள்ள புகுந்து துப்பாக்கியை காட்டி பிரகாஷை மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவரை பலமா தாக்கி கயிறால கட்டி போட்டிருக்கிறாங்க. உடனே அடகு கடையிலிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கு அந்த மர்ம கும்பல். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தகவல் வெளியானதை தொடர்ந்து முத்தாபுதுப்பேட்டை போலீசார் நகைக்கடைக்கு வந்து அங்கிருந்த சிசிடிவியை ஆய்வு செஞ்சு கொள்ளையில் ஈடுபட்டவர்களோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த சிசிடிவியில் கொள்ளையர்கள் 3 பேர்ல 2 பேர் சர்வசாதாரணமாக துப்பாக்கியை காட்டி மிரட்டின காட்சி இடம்பெற்றிருக்கு. இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையாக வச்சு வடமாநிலத்தவர்கள் மாதிரி இருக்கிற கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைச்சு போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க.